தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடந்த 2 வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா எத்திரியமோட கரண்ட் ப்ரைஸ், அதே போல் பிட்காயினோட லேட்டஸ்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதை பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதே போல் ஆல்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ETHோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கும், ஸோ ஃபியூச்சரில் அது எப்படியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், பிடிசி ETHக்கான இருக்கக்கூடிய உறவு முறைகள் இதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ETHோட ப்ரைஸ் $5,000 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா $8,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனிவே இது உண்மையிலே ஆல்ட் செஷனுக்கான வழியா இல்லை இது ஒரு ட்ராப்பா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கிறேன். ஸோ இங்கே என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது ஒரு கிராஃப், முக்கியமான கிராஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை டிட்டர்மின் பண்ணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா எத்திரியமோட ப்ரைஸ், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடிசியோட ப்ரைஸ், இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எத்திரியம் பிடிசி பேருக்குள்ள ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. எத்திரியமோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எது வரைக்கும் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபியூச்சரை பேஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம். ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஜூலைக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அளவுகோல் இருக்கு. ஓகே, ஸோ அந்த அளவுகோல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த கிராஃபை பார்த்துடலாம். பிட்காயினோட 2019 to 2021 கிராஃப் தான் பார்த்தீங்கன்னா இங்கே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்மெட் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 லெவலில் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்ச். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சார்ட்டில் ஏதோ நேம் சொல்லுவாங்க, சரி ஓகே, அது எதுவோ அது இருந்துட்டு போகுது. பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் 1 ஒரு பக்கம் மார்க்கெட் புல் ஆயிடுச்சு. செஷன் 2ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரம்ப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் பீரியட் 3rd நடந்திருக்கு. ஸோ இது ப்ரீ அக்குமுலேஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் அக்குமுலேஷன் நடந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒரு பம்பை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வரையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேட்டகரியை பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 4ன்னு சொல்லி நம்ம இதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா ஈவன் டீப்பர் பிரெத்துக்கு கீழே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் பீரியட்ல இருந்து இப்போதான் பார்த்தீங்கன்னா 5th சீசன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன மாதிரியான சீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ரிஜெக்ஷன் ஆகி அப்ரண்ட்டுக்கு போறதுக்கான ஒரு சீசன். ஓகே, இந்த அப்ரண்ட் செஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2021 அப்படிங்கிற ரேஞ்சில் நடந்துச்சு. சரி ஓகே, இப்போ அப்படியே வாங்க இந்த சைக்கிள் இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய அதே கம்பேரிசனை இப்போ கரண்ட்ல 2017 ஆரம்பிச்சு ETHோட கரண்ட் மார்க்கெட் வரைக்கும் என்ன மாதிரியான நிலவரத்தில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் இதுதான் இங்கே. ஓகே, 2017 இது நடந்துருச்சு. ஓகே, 2018 இந்த 2வது ஸ்டெப்பு அதுவும் நடந்துருச்சு. 2020 பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஸ்டேஜ் நடந்துருச்சு. அதுக்கு அடுத்ததாக 2021 4வது ஸ்டேஜ் நடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ 2025. ஓகே, ஸோ இந்த 25ல தான் பார்த்தீங்கன்னா இந்த 5வது ஸ்டேஜ் கிராஸ் ஆக போகுது. அப்படி கிராஸ் ஆகிறதுக்கான அக்குமுலேஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.03 ETH/BTC அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்படி வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிசி பேர்ல 0.03 ETH வந்தாலே அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ அங்கேருந்து எது வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.075 BTC, அதாவது ஒரு ETH ஈக்குவல் டு 0.075. அப்போ 0.075 பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்ல இருக்கக்கூடிய கரண்ட் பிட்காயின் பிரைஸ் வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பிரைஸ் வருது அப்படிங்கிறத நீங்க ஐடியா பண்ணிக்கலாம். இப்ப பிடிசியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலா தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1,20,000
சரி 1.19 போதுங்க. இப்போ உள்ள ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.19. ஓகே. ஸோ இப்போ இந்த 1.19ல் பிடிசியோட வேல்யூக்கும் இடிஹெச் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதனால் பிடிசி டு ஐஎன்ஆர்னே நான் போடுறேன். இப்போ இன்னைக்கு டுடே வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.075. ஓகே. ஸோ 0.075 அப்படிங்கிற அந்த பிடிசி ப்ரைஸை வந்து இடிஹெச் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,84,000. ஓகே. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் டாலரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் டாலரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா $8,953 வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இடிஹெச்சோட ப்ரைஸ் வந்து எபோ $8,000 வந்து கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த கிராஃபில் நல்லா பாருங்கள், இதுதான் ரேஞ்ச். ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நடக்க போகுது. இந்த இடத்துல நடந்து இதோட மிட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வரையும் சொல்லியிருக்காங்க. நான் அந்த ரேஞ்ச் ஆஃப் ரிஜெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 0.075 வந்தாலே கரண்ட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $9,000 வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச் வந்து போக போகுது. ஸோ இதுதான் வந்து சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனில் இன்னமும் நீங்கள் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வெரி ஒஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அதே போல் இந்த கிரிப்டோ ஃபீல்டில் ஏற்கனவே இருந்துட்டு வெளியில் போனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த 2 மாதம் வந்து ஒரு குரூஷியலான ஒரு டைம். இந்த டயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய ஐடியாலஜி நாலேஜில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி. மேலும் இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் பிடிசி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதாவது டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது, அதே போல் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். யூடியூப்பில் மட்டும் நம்ம கிரிப்டோங்கிற நேமில் யூடியூப் சேனல் இருக்குது. மற்றபடி தமிழ் பிடிசிங்கிற சேனலும் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து இதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கமர்ஸுக்கு இருக்கும். நம்ம வந்து நிறைய சேனல் பண்ணியாச்சு. பார்த்துட்டு வந்து 10 சேனல் வரைக்குமே நம்ம வந்து பண்ணி ஃபெயிலியர் ஆகி நிறைய பிரச்சனைகளால் அந்த சேனல்லாம் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சேனல் போகிற இஷ்யூஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அடுத்த சேனல் ஆரம்பித்து நம்ம அடுத்த பயணத்தை வந்து தொடர்போம். அதே சமயம் நீங்கள் வந்து டெலகிராமில் இருந்தீங்க அப்படின்னா 2016லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ தமிழ் பிடிசி.